காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். செய்கை தொழில் தொகுப்பின் இரண்டாம் பகுதியான இது இங்கு வேலை கிடைக்கும் பகுதி. இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு டெலிகாம் சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொடர்பு துறையில் உள்ள மென்பொருட்களில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றிய விளக்கங்களை தருவதற்காக சுகா வேலைவாய்ப்பு மையத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். வாருங்கள் நேயர்களே, அவரோடு கலந்துரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக டெலிகாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் எந்த வகையில் வேலைகள் மாணவர்களுக்கு இருக்குது? இப்போ இந்த தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல நாட்களாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாகவே இருக்குது. 1900 ஆரம்பித்து பல்வேறு வளர்ச்சியில் அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது, டெலிகிராம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மெக்கானிக்கலாக ஒரு கேபிள் மூலமாக போய்ட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 1990களில் டிஜிட்டல் கான்செப்ட் 1980லேருந்து நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் கான்செப்ட் வந்துருச்சு. அந்த டிஜிட்டலாக ஆகும்போது பார்த்திங்கன்னா முழுக்க சாஃப்ட்வேர் அதில் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷங்களாக இப்போ அந்த சாஃப்ட்வேரினோட உபயோகம் தொலைத்தொடர்பு துறையில் மிகவும் இருக்குது. அது இல்லாமல் தொலைத்தொடர்பு துறை இயங்குவதே மிக சேலஞ்சிங் திங், அதாவது கடினமான காரியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வளர்ந்தாச்சு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய டவர், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், சேட்டலைட், அந்த மாதிரி பல்வேறு லெவலில் அந்த வேலைவாய்ப்பு வந்துருச்சு. பொதுவாக டெலிகாம் அப்படின்ற துறைக்கு தகுந்த அதற்கான படிப்புகள் இருக்கா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி படித்தவங்க தான் இந்த வேலைக்கு வர முடியுமா, இல்லை இந்த துறைக்கே வரணும்னு தனிப்பட்ட பிரத்யேகமான படிப்புகள் இருக்கா? பிரத்யேகமான படிப்புகள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிகாம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தொலைபேசி ஒரு சாதாரண லெவலில் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அப்படின்னாலே நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், இல்லை லேண்ட்லைன் வச்சுருக்கோம். அப்போ அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம தகவல் பரிமாற்றத்துக்கு முதல் விஷயம் அதுதான். அதில் தகவல் தொடர்பு கொள்வோர் இங்கே பேசுகிறாங்க. பேசினோன்னா அவங்க சொல்கிற தகவல் இன்னொருத்தரை போய் அடையுது. இந்த அடையிறது எப்படி அடையுதுன்னா, அவர் கொடுக்குற தகவல் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி போகுது, ஒன்றா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமாக போகுது, இல்லை வைஃபை மூலமாக போகுது, இல்லை ஒரு இன்னும் சில கேபிள்ஸும் இருக்குது, கோஆக்சியல் கேபிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக போகுது. இந்த பல்வேறு கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி மூலமாக அது எக்ஸ்சேஞ்சு போகுது. அப்புறம் இவர் யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடல் நடக்கும். அவர் இங்கேருந்து இவர் பேசுவார், அவர் நங்கநல்லூர்லேருந்து பேசுவார், அவர் போட்டிருக்கிற கால் கலிஃபோர்னியாவுக்கு இருக்கும். அப்போ அந்த தேடல் நடக்கும். அந்த தேடல் நடக்கிறதுக்கெலாம் சாஃப்ட்வேர் மூலமாக தான் நடக்குது. ஏன்னா உலகம் முழுக்க 750 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி பேருக்கு மேலே டெலிஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, தொலைபேசி வச்சுருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா அந்த தேடலில் அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் ப்ராப்பராக லேண்ட் பண்ணி அந்த தனிப்பட்ட மனிதருக்கு தான் இவர் கொடுக்குற இந்த ப்ரைவேட் டேட்டா போகணும். இதுதான் இதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி. அதாவது இதில் இருக்கிற பிரம்மாண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய 500 கோடி பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு சின்ன தகவல், இவர் ஹலோன்னு சொல்கிற வார்த்தை, அவரை போய் அடைவது தான் இந்த டெக்னாலஜியோடைய மகத்துவம். அந்த மகத்துவத்துக்கு பின்பலமாக இருக்கிறது டெலிகாம் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு பிரத்யேகமான படிப்புகள் இருக்குது. இப்போ பிஎஸ்சி டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, எம்எஸ்சி டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. அதை பற்றி பார்த்திங்கன்னா பிடெக் டெலிகாம் இன்ஜினியரிங் இருக்குது, பிடெக் டெலிகாம் டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி எம்இ டெலிகாம் இன்ஜினியரிங் இருக்குது, எம்டெக் டெலிகாம் டெக்னாலஜி இருக்குது. இதை தவிர்த்து இந்த பிஇசிஇ படித்தவங்க, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது போன்ற படித்தவங்களும் அதே மாதிரி எம்இ இசிஇ, அதே மாதிரி எம்டெக் இசிஇ, அதிலே எம்ஃபில் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே இதில் வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. ஏன்னா தொலைத்தொடர்பு பல தூரத்துக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம உலகம் மட்டும் இல்லை, பூமியையும் கடந்து இப்போ இங்கேருந்து அனுப்புகிற சிக்னல் ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற மங்கள்யான்கிற ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷனை வாங்கிட்டு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுது. அந்த ரிமோட்லேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடுறதே. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு அதில் சாஃப்ட்வேர் தேவைப்படும், எந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் தயாரிப்பவர்கள், உபயோகிப்பாளர்கள், அது போன்ற விஷயத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போது இதற்கான படிப்புகள் பார்த்தோன்னா பிஇ டெலிகாம் கம்யூனிகேஷன், பிடெக் டெலிகாம் கம்யூனிகேஷன், இன்னும் சொல்லணும்னா பிகாம் டெலிகாம் கம்யூனிகேஷன்ற மாதிரி இதற்கான வித்தியாசங்கள் வேலைவாய்ப்பில் ஏதாவது இருக்குமா? அதாவது மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஇக்கு ஒரு மதிப்பும், பிடெக் ஒரு மதிப்பும், பிகாமுக்கு ஒரு மதிப்பும் வேலைவாய்ப்பில் பிரிக்கப்படுதா, இல்லை எல்லாருக்கும் ஒரே அளவிலான மதிப்பு தான் இருக்குன்றது? இப்போ இந்த டெக்னாலஜி இன்ஜினியரிங் இதுக்கு உண்டான ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக போகும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறது, இப்போ டெலிகாம் இன்ஜினியரிங், டெலிஃபோன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ டெலிகாம் டெக்னாலஜி, அதே மாதிரி டெலிகாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான மென்பொருளில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ மொபைல் ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொபைலில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மிகவும் நுணுக்கமானது. இப்போ ஆண்ட்ராய்டு வாய்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வாய்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு பூட்டே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, கூகுள்ஸ் ப்ளே ஸ்டோர் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தி அந்த மென்பொருள்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மென்பொருள்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இயங்கும். அது இயங்கின பிறகு அதுலேருந்து தகவல் பரிமாற்றம் நடக்கும். அதுலேயே பல இது நமக்கு சோஷியல் நெட்வொர்க்லாம் வந்தாச்சு, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் எழுதப்படுகிறது. இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறதே ஒரு சாஃப்ட்வேர் தான், வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது பார்த்திங்கன்னா அது தொலைத்தொடர்பு வளர்ச்சியை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நாட்களில் ஒரு 10-15 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கு. பல கோடி ரூபாய் பெருமானம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வசதி எது கொடுத்தோன்னா தொலைத்தொடர்பு தான். அதனால் தொலைத்தொடர்புனால அவ்வளோ உபயோகம் இருக்குது. கோடிக்கணக்கான பேருக்கு உலகம் முழுக்க இந்த சாஃப்ட்வேர் துறையில் தொலைத்தொடர்பில் வேலை கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு வருடமுமே இந்த 3 படிப்புகள், அதாவது பிகாம், பிடெக், பிஇ படிச்சதுன்னா ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில் வர்றாங்க. கண்டிப்பாக தொலைத்தொடர்பு துறையும் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய ஈக்குவேஷன், அதாவது சமநிலை வந்து அடுத்த ஒரு வருடங்களில் சமநிலையாக இருக்குமா, இல்லை தேவைப்பட அதிகமாக இருக்குமா, இல்லை ஒரு கட்டத்தில் கணினிமயமாக்கப்படுதல் அப்படின்ற கருத்து வரும்போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணும்போது இதற்கான வேலை வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் திறமையை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ என்ன இப்போ பெரிய பிரச்சனை மாணவர்கள்ட்ட வருதுன்னா, நுணுக்கங்களும் ஆழமாக கற்று அறிவதில்லை அப்படிங்கிற குறைபாடு வந்து நிறைய நிறுவனங்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகளே மூடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தரம் இல்லை, அந்த தரமான கல்வி தரப்படுவதில்லை. அதில் படித்து வரும் மாணவர்களுக்கு அவங்க உரிய வந்து நாலேஜ் இருக்க மாட்டேங்கிறது, அந்த அறிவின் அளவு இருக்க மாட்டேங்கிறது தான் இன்றைக்கி குறைபாடாக இருக்கே தவிர ஆட்கள் தேவை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. மாணவர்கள் ஒரு பக்கம் கூட்டமாக இருக்காங்க, ஆனால் இவங்களை அங்கே போட முடியல. எங்களை மாதிரி வேலை ஆலோசனைலாம் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக தான். அதில் என்னென்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா டெலிகாம், நம்ம ஏற்கனவே சொன்ன டெலிகாம் டவர், இந்த டவர் பில்டிங்கிறது டவர் டெக்னாலஜி. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு மைக்ரோவேவ் டவர்ஸ் வைக்கணும், அதுலேயே வைஃபை டவர்ஸ் வைக்கணும், சேட்டலைட் டவர்ஸ் வைக்கணும். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று அந்த கனெக்டிவிட்டி கொண்டு வரணும். அது எல்லாத்துமே கான்ஃபிகரேஷன் இருக்குது. கொஞ்ச காலமாகவே இந்த கல்வியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறது இதுதான், இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு இல்லை, பாடத்திட்டம் சரியாக வைக்கப்படலை, எதுவுமே இல்லாமல் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வருது. ஒரு மாணவனாக இதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கிறான். இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த கட்டணம் என்ன இருக்குன்றதோ அதை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியுது. சரிதான், ஆனால் இருந்தால் கூட அந்த கொடுத்த விஷயங்களை சரியாக கற்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். வி கான் கோ பியாண்ட் அவர் லெவல்ஸ். நம்ம வித்தின் அவர் லெவல்ஸ் வி ஹாவ் டு பிளே சேஃப்லி அப்படிங்கிற மாதிரி தான் எப்பயும் சொல்கிறோம். அந்த கொடுத்த பாடத்திட்டங்கள், அந்த நுணுக்கங்கள், ஒன்றும் ஒரு மாணவர் வந்து நான் கேள்வி கேட்டால் வகுப்பறையில் இருக்கிற 80 மாணவர்களுக்கு ஒரே மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில மாணவர்கள் தான் ரொம்ப ஜொலிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இப்போ என்னென்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இப்போ அதுதான் பிரச்சனை வருது. இப்போ லைட் இஸ் ஆல்சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ரேடியோ வேவ்ஸ் ஆல்சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் ஆல்சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ஷுவல் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இதை ஒரு டெலிகாம் மாணவர்கிட்ட கேட்டால் சில மாணவர்கள் தெரியல அப்படிங்கிறாங்க. அது நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி அடிப்படை ஞானங்கள் இருந்தால் தான் அந்த வேலைவாய்ப்பை பற்றி முழுக்க புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டா அவங்க வந்து ஒரு மொபைல் ஃபோனை ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்க முடியுமே தவிர அதில் இருக்கிற உள்ளமைப்புகளை அவன் செய்ய முடியாது. அந்த உள்ளமைப்புகளை ஆழமாக அவங்க கற்கணும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த லெவலில் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும். ஏன்னா வேலை கொடுப்பவர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மொபைல் உபயோகிப்பாளர் அவங்க எதிர்பார்க்கல, மொபைலை உருவாக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்குறாங்க, அந்த மொபைலில் புதுமைகளை செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் தான் தேர்ச்சி பெறுபவர்கள் நல்ல வேலை கிடைக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டவர்ஸ் தேவைப்படுது. அந்த டவர்ஸில் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றும் உங்களுக்கு வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது மாதிரி ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 50-100 கம்ப்யூட்டரில் வைஃபையில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நெட்வொர்க்கு சரியாக பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஜினியர் தேவைப்படுறாரு. ஆனால் அந்த நுணுக்கங்களை அவர் தெரிஞ்சால் தான் அந்த பணியை செய்ய முடியும். அதனால் வேலை வாய்ப்புகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அலுவலகங்கள் பெருகிட்டு இருக்குது, தொழிற்சாலைகள் பெருகிட்டு இருக்குது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் பெருகிட்டு இருக்குது. இப்போ தொலைத்தொடர்பு இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஒரு விமானம் எப்படி பறக்குதுன்னா தொலைத்தொடர்பு சாதனங்களால் தான், ஒரு கப்பல் எப்படி போகுதுன்னா தொலைத்தொடர்பு சாதனங்களால் தான், இப்போ இராணுவ தளவாடங்கள் எப்படி வெடிக்குதுன்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான். தொலைத்தொடர்பு இல்லாமல் ஒன்றுமே இயங்காதுங்கிற லெவல்லையே நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் பெருகிட்டு தான் இருக்க தவிர குறைவில்லை.
இப்போ பொதுவா டெலிகாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ள எல்லாமே வருது. ஆனா இதுல உள்ள புகுந்து பார்த்தோம்னா தான் மொபைல் அப்படின்றதுக்குள்ளேயே பல உட்பிரிவுகள் இருக்கு. ஆப்னு சொன்னோம்னா அதுலயும் நிறைய ஆப்ல இருக்கு. ஆப் இல்லாத மொபைலே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு 80% ஸ்மார்ட் போன் வந்துடுச்சு. ஒரு 20% அதாவது அதை உபயோகிக்க தெரியாதவர்கள் மட்டும்தான் இந்த பட்டன் போன் என்று சொல்லப்படுகின்ற முந்தைய போன்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் இன்னும் சொல்ல போனா கேம்ஸ் இது எல்லாமே இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தான் வருது. இதற்கான படிப்புகள் தனிப்பட்ட முறையில் வெறியில நிறைய இருக்கு. ஆனா இதற்கான படிப்புகள் இளநிலை முதுநிலை அந்த மாதிரியும் இருக்கா இல்ல அது அதோட விளக்கம்? மொபைல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்போ ஈவன் அவங்க படிக்கிற பிஇ டெலிகாம் இன்ஜினியரிங், பிடெக் டெலிகாம் இன்ஜினியரிங் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடத்திட்டமாக வச்சிருப்பாங்க. மொபைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த மொபைலை பற்றி எல்லா நுணுக்கங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அவங்க நிறைய பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநிலை முதுநிலை படிப்புகளுக்கே சில லட்சங்கள் தான் செலவாகுது. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடத்துங்களுக்கு மட்டுமே வெளியில பிரைவேட்டா படிக்கிறது பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் வாங்குறாங்க. ஆனா அதற்கான வேலை வாய்ப்பும் அபரிமிதமா இருக்கு. சம்பளம் பார்த்தீங்கன்னா அதை விட அபரிமிதமா இருக்கு. அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு உதவிகரமா இருக்கும்? அது நிறைய தகவல் இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ச்சினா தொலைத்தொடர்பு வளர்ச்சினா என்ன ஆயிடுச்சு? இப்போ உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக்கு, உங்களுக்கு கூகுள் எல்லாமே அதிலே கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி இருக்குது. கான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவசமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. NPTEL அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ப்ரோக்ராம் இன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு தொடங்கியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜி பற்றியும் லெசன்ஸ் IIT ப்ரொஃபஸர்ஸ், IIM ப்ரொஃபஸர்ஸ் வச்சு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ டெலிகாம் சப்ஜெக்ட்லாமா பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க எல்லாம் படித்தாங்கன்னா இன்னும் ஆழ்ந்த ஞானமும் கிடைக்கும். அதுக்கே தொலைத்தொடர்பு தான் உபயோகப்படுது. ஆனால் அவங்களுக்கு நாலேஜும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். ஸோ அந்த வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி டேட்டா கம்யூனிகேஷன். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கம்மி டேட்டா தான் கம்யூனிகேட் ஆகும். இப்போ எல்லாமே உங்களுக்கு மொபைலில் வந்துட்டதுனால டேட்டாவோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக போயிடுச்சு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து அதே மாதிரி வீடியோ ஆன் டிமாண்ட் அந்த கான்செப்ட் வந்து முன்னெல்லாம் தேட்டரில் போய் சினிமா பார்ப்பாங்க. இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் வந்து வீட்டிலே டவுன்லோட் பண்ணி அவங்க காசு கொடுத்து இப்போ சினிமா பார்க்குறாங்க. அப்போ பேண்ட்வித் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. இப்போ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் ஏரியாவில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிக் டேட்டா அனாலிசிஸ். இப்போ நிறைய பேர் நம்ம ஏற்கனவே சொன்னால் 500 கோடிக்கு மேலே உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த தொடர்புகளை வந்து உபயோகப்படுத்தணும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதை ஆராய்ச்சி செய்யணும். அதில் மேலும் வேலைவாய்ப்புகள் பெருகிட்டு வருது. இப்போ வேலைவாய்ப்புகள் சொல்லும்போது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இதற்கான வளர்ச்சி அபரிமிதமாக இருந்துட்டு தான் இருக்குது. வெளிநாடுகளில் ஒரு மாணவன் எந்த அளவுக்கு பரிமளிக்க ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது? இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் வேலைவாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றுமதி மூலமாக அந்நிய செலவில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருது. அதில் 25% கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த டெலிகாம் சாஃப்ட்வேர்லேயே வருது அப்படின்னா இதோடைய முக்கியத்துவம் புரியும். ஸோ அப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் பணம் வருதுன்னா அதில் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ நம்ம டாப் 10 நிறுவனம் சொல்லப்படுகிற எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் இன்ஃபோசிஸ், TCS போன்ற நிறுவனங்கள், அதுக்கப்புறம் அது கீழே இருக்க நிறைய நிறுவனங்கள் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் டெலிகாம் சாஃப்ட்வேர் உருவாக்கம் செய்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து BPO சர்வீஸ் நிறைய வருது. IT எனேபிள் சர்வீசஸ், பிரிட்டிஷ் டெலிகாம் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலேயே அவங்களோட BPO சென்டர்ஸ் அமைச்சு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு தராங்க. நாட் ஓன்லி பிரிட்டிஷ் டெலிகாம், இது மாதிரி உலகம் முழுக்க பல டெலிகாம் நிறுவனங்கள். இந்தியா ஒரு மிகச்சிறந்த BPO சென்டராக வளர்ந்துட்டு வரதுனால அதுலேயும் வேலை கிடைக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளிலும் சரி டெலிகாம் டெக்னாலஜி அதை தொடர்ந்த சார்புடைய தொழில்கள் எல்லாத்துலேயுமே வந்து வேலைவாய்ப்பு பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாக இது வந்து மென்பொருள் சம்மந்தப்பட்ட துறையாக பார்க்கப்படுறதுனால ஒரு காலகட்டத்தில் இது ஒரு இறக்கத்தையோ இல்லை ஒரு டவுனையோ சந்திக்கும் போது நிறைய மாணவர்கள் வேலை இழக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏற்பட்டால் மாணவன் பாதுகாப்பாக இருக்கணும்னா அவன் முன்னேற்பாடாக என்ன செய்யணும்? இப்போ டெலிகாம் துறையில் என்ன தொடர்ந்து வளர்ச்சி இருக்கிறதுனால அப்படி மிகப்பெரிய பாதிப்பு உடனடி ஏற்படாது. ஆனால் அது ஒரு வளர்ச்சியில் மாறுதல்கள் வரும்போது அவங்க எக்யூப் பண்ணிக்கணும். இப்போ இந்த டெலிகாம் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய இதில் காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சாதாரண ஒரு டெலிகிராம் இருந்தது, டெலிகிராமுக்கு இப்போ SMS லெவலில் வந்தாச்சு. ஸோ இப்போ டெலிகிராம் வந்து அவங்க வழக்கொழிந்து போய் அதை முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ டெலிகிராம் தெரிஞ்ச போது நான் டெலிகிராம்லேயே தான் இருப்பேன் அப்படின்னா அவருக்கு வளர்ச்சி இருக்காது. அடுத்து அவர் டெலிஃபோனுக்கு வரணும், இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் வரணும், அதிலே டிஜிட்டல் அப்டேஷன்ஸ் கொண்டு வரணும், அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ பிக் டேட்டா அனாலிசிஸ் அதில் வருதுன்னா அந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் டெலிகம்யூனிகேஷனில் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத கற்றுக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து தொலைநோக்கு பார்வை அவங்க இருந்துகிட்டே இருக்கணும். அந்த போட்டியை சந்திச்சாதான் அவங்க வெற்றி பெற முடியும். அந்த போட்டியை சந்திக்காத சில தோல்வியுறும் மாணவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் தான் இந்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒன்றும் மேலே போக முடியல அப்படிங்கிறதுலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி இருந்தால் வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு நல்ல வருமானமும் இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் இன்னும் சொல்லப்போனால் அதற்கான
கட்டமைப்பு உள்ள மாணவன் அது அடுத்தடுத்த நிலைக்கோ அடுத்தடுத்த படிகளுக்கோ தன்னை கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிட்டு மேலே போயிடுறான். ஆனால் இந்த ஓரளவுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள், பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் வேற துறையை சார்ந்து போகிறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கலாம் இந்த தொழிலே மறுபடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான கோர்சஸ் ஏதாவது இல்லை மேபி ப்ரைவேட்டாக ஏதாவது போனால் அவங்க மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது. இப்போ டெலிகாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த ஐஓஎஸ் டெவலப்பர், அது மாதிரி பிஹெச்டி டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட கோர்சஸ் சொல்லித்தர நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அதை தேடி பிடிச்சு அவங்க படிக்கணும். படிச்சுட்டு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கோ, சப்போஸ் ஏதோ ஒரு வேலையில் இருக்கார், அவருக்கு அந்த வேலைக்கு ஒரு ஆபத்து வருது இல்லை பிரச்சனை வருதுன்னா அது 2-3 விஷயம். ஒன்று வந்து இந்த மாதிரி அந்த வேறு புதிய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சமயங்கள் என்னென்னா அவருடைய லெவல்ஸ் அப் டு த மார்க் இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் அப் டு த மார்க் இல்லைங்கிற டேஞ்சர் தான் நிறைய வருது. அப்போ என்ன பண்ணால் அவர் தொடர்ந்து தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. அனுபவங்கள் மூலமாக எந்த விஷயத்தையும் எளிமையாக கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்டே வந்தாங்கன்னா மேற்கொண்டு நாலேஜ் அவங்க அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கிய விஷயம், தமிழ்லேயே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தர ஒரு மிகப்பெரிய மொழியாக தமிழ் வளர்ந்துட்டு வருது. ஸோ அதனால் தமிழில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஸோ அவங்க மொழி ஒரு தடையாக இல்லை. ஸோ அது மூலமாக அவங்க கற்றுக்கலாம். அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கில சென்டென்ஸ் தான் அதை கூட தமிழாக்கம் பண்ணி கொடுக்குது. அதான் நாலேஜ் அறிவு தேடல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அறிவை எடுத்துக்க முடியும். அது மாதிரி வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அழியக்கூடிய துறை அல்ல. ஏன்னா தொடர்ந்து வளர்ச்சி உள்ள துறை, மிகவும் தேவையான துறை. அது வந்து ஒரு நாட்டின் என்ன சொல்கிறது நரம்பு மண்டலம் மாதிரி. டெலிகாம் அப்படிங்கிறது, தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி நரம்பு மண்டலம் முக்கியமோ அது மாதிரி தொலைத்தொடர்பு வந்து டிஜிட்டல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு கட்டமைத்து ஒரு ஒருங்கிணைச்சு அதுதான் ஒரு குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தது வந்து தொலைத்தொடர்பு தான். அதனால தான் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து பல வேலை வாய்ப்புகள் இங்கே வந்தது பிபிஓ மூலமாக. ஏன்னா ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக தகவல் உடனடியாக பரிமாறப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தினால தான் பல வேலை வாய்ப்புகள் கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கு. அந்த ஒரு அணுகுமுறையெல்லாம் இதில் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும். இல்லை நிறைய தொழிற்பயிற்சிகளும் நடந்துட்டு இருக்கு, ஆராய்ச்சி நிறைய இருக்குது. ஆராய்ச்சி மாடல் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. தொலைத்தொடர்பு துறைன்னு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பிஎஸ்என்எல், பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட் தான் இருந்தது. கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு லேண்ட்லைன் வாங்குறதுக்கே 15,000-20,000 செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் தற்போது அந்த லேண்ட்லைனுடைய பயன்பாடுன்றது இருந்தாலுமே குறைந்த அளவு தான் குறைஞ்சி போச்சு. எல்லார் கையிலுமே மொபைல் இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, உபயோகப்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு மாணவன் தனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பில் ஒரு அரசாங்க நிறுவனம் சார்ந்த வேலை வாய்ப்புகளில் போகுவது எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றம், இல்லை தனியார் துறையில் போனால் அவனுடைய பொருளாதாரம் இதை விட அரசாங்கத்துறையை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ரெண்டையும் எப்படி மாணவன் ஒப்பிட்டு பார்க்குறது? மாணவர்கள் விருப்பத்தை தகுந்தது. இப்போ அரசாங்கத்துறையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது. அதே மாதிரி சிடாட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொலைத்தொடரில் புதிய ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்குது. அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு தான் அது மூலமாக தான் பலவித புதுமைகள் ஏற்பட்டு இந்தியா இந்த அளவுக்கு தொலைத்தொடர்பில் வந்து வளர்ந்துருக்கு. 2G 3G 4Gன்னு போய்ட்டு அடுத்து 5G நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் உங்களுக்கு அதனால தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமே இந்த வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட்லன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் சேலரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நல்ல க்ரோத் வேணும், தொடர்ந்து வளர்ச்சி வேணும் அப்படின்னா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகணும். ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போனால் தான் அவங்க வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்தியாவில் அவங்க ஒரு அனுபவம் பெற்றாங்கன்னா வெளிநாடுகளில் வந்து அனுபவம் பெற்றவர்களை விரும்பி வரவேற்கிறாங்க. அங்கே போய் அவங்க பெரிய வேலையில் சேரும் நிறைய சம்பாதிக்க முடியும். இப்போ வேறு துறைகளில் படித்தவங்க பிஇ, இசி அந்த மாதிரி படித்த மாணவர்கள் ஏதேனும் ஒரு கோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பேசிக்கான இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தாங்க. இந்த டெலிகாமில் போகணும் அப்படின்னா அவங்க ஏதாவது சின்ன கோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது அல்லது மேற்படிப்பு ஏதாவது அந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட மேற்படிப்பை படித்து இவங்க வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா பிஇ ட்ரிபிள் படித்தவங்க கூட இதில் வந்து எலக்ட்ரானிக் அதாவது டெலிகம்யூனிகேஷன் சொன்னாலுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது, எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ரெக்குவயர்மெண்ட்டும் நிறைய இருக்குது. ஆனால் பிஇ ட்ரிபிள் படித்தவங்களும் வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிபிஓ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற படிப்புகள் எனி கிராஜுவேட் படித்தவங்க, +2 படித்தவங்க அந்த மாதிரி மக்களுக்கும் அந்த தொலைத்தொடர்பு சார்ந்த நிறுவனங்களும் அதில் வந்து சார்ந்த வேலை வாய்ப்புகள் நிறைய வந்துட்டுருக்கு, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு வந்துட்டுருக்கு. அதனால் தொலைத்தொடர்பு ஒரு அடித்தளமாக வந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கு. நிச்சயமாக சார், மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைத்தொடர்பு துறைன்னு பொதுவாக சொல்லப்பட்டாலுமே அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வகைகள் இருக்குது, அதை மாணவர்களுக்கு என்ன படிப்பு படிக்கணுன்ற உபயோகமான கருத்துக்களை மாணவர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் பார்த்த இங்கு வேலை கிடைக்கும் பகுதியில் டெலிகாம்
சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுகின்ற தொலைத்தொடர்பு மென்பொருட்களில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன, படிப்புகள் என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை திரு சுகவனம் வழங்கினார்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.